மற்றும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியை போன்ற இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது முடியுமோ தெரியாது. நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பயந்த பிள்ளைகளாக உம்முடைய வேலையில் எப்பொழுதும் இருக்க, உம்முடைய சட்டைகளின் கீழே பத்திரமாக இருக்க நிர்தாமி உதவி செய்யும். உம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராயப் போகிறோம். அந்த வார்த்தைகளாலே நாங்கள் பலனடைந்து மீண்டும் புத்துயிர் பெற்று மேலும் முன்னோக்கி சீரிப்பாய எங்களுக்கு தேவையான தைரியத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் ஆரோக்கியத்தையும் காலத்தையும் எங்களுக்கு வாய்ப்பையும் தர வேண்டும் என்று வேண்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய பாடப்பகுதி பொருத்தனைகள். அநேக மதங்களிலே இருக்கிறது இந்த பொருத்தனைகள். தன்னுடைய மனதிலே ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசையோ ஏதோ தேவையோ இருக்கும். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப தங்களுடைய தெய்வங்களை வணங்கி தங்களுடைய உடலை வருத்தி தங்களுடைய தெய்வங்களுக்கு காணிக்கைகளை செலுத்தி இப்படியாக தங்களுடைய வேண்டுதலை தேவனிடத்தில் கேட்டு அதற்கு பதிலாக ஏதாவது தருவார்கள். இது பொருத்தனை என்பது. பைபிளிலே கூட பொருத்தனைகள் இருக்கிறது. பைபிளுக்கு வரும்போது பொருத்தனைகள் என்றால் அது தேவனிடத்தில் விசேஷித்த பொருத்தனைகள் என்று இருக்கிறது. அநேக சட்டங்கள் இருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் பொருத்தனைகளை குறித்த எத்தனையோ நியமங்கள் இருக்கிறது. நீ ஒரு பொருத்தனை செய்தால் அது நியாயமான பொருத்தனையாக இருக்க வேண்டும். அந்த பொருத்தனைக்கு தேவனுக்கு செலுத்துகின்ற காணிக்கைகள், அன்றைக்கு விலங்குகளை பலியிட்டார்கள். தாங்கள் வேண்டிக் கொண்ட பொருத்தனைகளுக்கு நிறைவேற்றுவதற்காக தேவனுக்கு பொருத்தனையாக சில பொருட்களை, விலங்குகளை தந்தார்கள். தங்களுடைய மயிரை மொட்டையடித்து அந்த மயிரை சுட்டெரிப்பார்கள். கடையில் காசு கொடுத்து விலைக்கு போட மாட்டாங்க, சுட்டெரிப்பாங்க. நசரேயன் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் நசரேயன். தேவனுக்காக வேண்டப்பட்டவர். தேவனுக்காகவே இயேசு கிறிஸ்தாகட்டும், சிம்சோன் ஆகட்டும், இவர்கள் நசரேயர்கள். இவை பொருத்தனைகள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட பொருத்தனைகள் செய்யலாம், செய்ய வேண்டும். தேவன் சொல்லுகிற பொருத்தனைகள் செய் என்று. சங்கீதம் 76 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 76 அதிகாரம் 11 வசனம் படிங்க மாறாவது. பொருத்தனை பண்ணுங்கள் தேவனுக்கு. யார் பொருத்தனைகள் பண்ணுவார்கள்? முதலில் இந்த பொருத்தனைகள் யார் செய்வார்கள் என்றால், உலகத்தில் விட்டுருங்க. உலகத்தாருக்கு எத்தனை பொருத்தனைகள் இருக்கும். எனக்கு அது வேணும், இது வேணும், வேலை வேணும், ஏதோ மதத்தில் உலக சம்பந்தமான இவைகளுக்காக, உலகத்திலே சாதிப்பதற்காக உலகத்தில் ஏதோ அவைகள் பொருத்தனை. பைபிளிலே மட்டும் பொருத்தனைகள் பக்தர்கள் செய்தார்கள். அதிலே ஒரு பக்தனை நாம் பார்க்கலாம். ஆரம்பத்தில் யாக்கோபு, அவருடைய பொருத்தனை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து பார்க்கலாம் கடைசி வரைக்கும். ஆதியாகமம் 28 அதிகாரம்
சந்தர்ப்பம் தன்னுடைய உயிரை கையிலே பிடித்து கொண்டு ஓடுகின்ற சந்தர்ப்பம். தான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ, பாவம் இன்னும் கல்யாணமாகாத அந்த வயதிலே ஜீவன்கள் சுற்றிலும் திரிகின்ற அந்த பாதையிலே, அந்த காட்டு பகுதியிலே, வனாந்தரத்திலே இரவு வேளையிலே ஒண்டியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற போது உயிருக்காக பயந்து இரவு வேளை தங்க வேண்டும். அந்த பயங்கரமான இருட்டு நேரத்திலே, யாருமே இல்லாத அந்த நேரத்திலே, மிருக ஜீவன்கள் சுற்றி திரிகிற அந்த பயம் நிறைந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே அவர் தேவனோடு பொருத்தனை செய்து கொள்ளுகிறார், உயிருக்கு பயந்து. அதுதான் 28ஆம் அதிகாரம் 26, 20, 21, 22. அப்பொழுது யாக்கோபு தேவன் இப்படியாக சொல்லுகிறார், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு என்றால் பத்திரமாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமாக திரும்பி வர பண்ணுவாரானால் திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். பொருத்தனை செய்து பாருங்க, தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். உயிருக்கு பயந்து ஓடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தேவனோடு பொருத்தனை செய்து கொள்ளுகிறார். ஐயா, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய அண்ணனுக்கு பயந்து, என்னை திரும்ப என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு என்னை சமாதானத்தோடைய பத்திரமாக, எந்த இழப்பும் இல்லாமல் என்னை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தால் உமக்கு வீடு கட்டுவேன், அதாவது உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், உமக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலும் கூட உமக்கு தசமபாகம் தருவேன் என்று தன்னுடைய உயிருக்கு பயந்து தேவனிடத்திலே பொருத்தனை செய்து கொள்ளுகிறார். பக்தர்கள் இப்படியாக எத்தனையோ பக்தர்கள் முதலில் பொருத்தனை செய்து கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வேலையில் இருக்கக்கூடியவர்கள், தேவனுக்காக வாழக்கூடியவர்கள். எல்லாருக்கும் பலிக்காது பொருத்தனைகள். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நீ ரெக்கமெண்டேஷனாக ஒரு பாஸ்டர் ஐயாவை கொண்டு வந்து, ஐயா பாஸ்டர் ஐயா எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னாலும், யாருக்காக ஜெபிக்கிறாய் நீ? அவனுக்காகவா? அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். ஜெபிக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் யாருக்காக? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். யாருக்காக ஜெபிக்கிறாய் நீ? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்தது. இது காமன் சென்ஸ். யாருக்கு செவி கொடுப்பார்? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவனுடைய பக்தனாக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், தேவனுடைய வேலையை செய்கிறவன் யாரோ, அப்படிப்பட்டவர்கள் யாராவது தேவனை வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு தேவன் செவி சாய்ப்பார், கேட்பார். பலன் அளிப்பாரா இல்லையா என்பது பிறகு. முதலில் தேவன் பாவிகள் பேசினாலே தேவன் கேட்க மாட்டார், போகாத மேலே ஜெபம். யார் பேசினால், யார் கேட்டால் கேட்பார் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கின்ற தேவனுடைய பக்தர்கள் ஜெபித்தால் கேட்பார். அதற்கு பலனை தருவாரா என்றால் தெரியாது. அவர் விரும்பினால் தருவார், இல்லை என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் பக்தர்கள் பயந்து, தங்களுடைய உயிருக்காக பயந்து பொருத்தனை பண்ணி, ஐயா எனக்கு எப்படியாவது வேண்டும், என்னுடைய உயிர், நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் உயிரோடு இருக்க வேண்டும்,
நான் உயிரோடு இருந்தால் எனக்கு இதோ உமக்காக பொருத்தனை செய்து கொள்கிறேன், இதையெல்லாம் உமக்காக செய்வேன். அடுத்து இன்னொரு நபர் பார்க்கலாம். அன்னாள். சாமுவேல் 1 புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனம். அன்னாள் யார்? அவங்க எதனால் வேதனைப்படுகிறாள்? பிள்ளைகள் இல்லாமல் வேதனைப்படுகின்ற அந்த அன்னாள், ஐயா எனக்கு என்னுடைய சுயமரியாதை, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ வேதனைகள், பிள்ளை இல்லாத வேதனை என்னால் தாங்க முடியவில்லை. எனக்கு ஒரு மகனை தந்தால் நீர், படிங்கம்மா. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இது ஒரு விதமான பொருத்தனை. தன்னுடைய சுயமரியாதைக்கும் தனக்கு தேவை, மிகவும் முக்கியமான தேவை இது. இப்படியாக பொருத்தனை பண்ணிக்கொண்டு தேவனுக்கு அனைவரும் தரக்கூடிய விதத்தில் அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பொருத்தனைக்கென்று காணிக்கைகள் சில உண்டு. அது பழுதற்றதாக இருக்க வேண்டும், சிறந்ததாக இருக்க வேண்டும், குள்ளமானதாகவோ அல்லது நீளமானதாகவோ ஒரு விதமானதாகவோ இருக்கக்கூடாது. தேவனுக்கு பொருத்தனை செய்து கொண்டு அதை தேவன் நிறைவேற்றினால் தேவனுக்கு தரக்கூடிய காணிக்கைகள் அத்தனை சிறந்ததாக இருக்க வேண்டும். அது பொருத்தனை என்றால் தேவனுக்கு அத்தனை நல்லதை தர வேண்டும், ஏதோ ஒன்றல்ல. இப்படியாக பொருத்தனைகள் செய்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு சந்தர்ப்பம், எஃப்தா சந்தர்ப்பத்தையும் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் அதற்கு முந்தைய புஸ்தகத்தில், ரூத்துக்கு முன்னாடி, நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 30 வசனம். எஃப்தா இவர் பாருங்க, இவர்களுடைய பொருத்தனைகளிலே நியாயம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் 30 வசனம். எஃப்தா யார்? இவர் ஒரு வீரர், இஸ்ரவேல் ஜனங்களை காக்கக்கூடியவர், இஸ்ரவேலர்களுக்காக நிற்கக்கூடியவர், நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த எஃப்தா, படிங்கம்மா. அப்பொழுது எஃப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார். இவருக்கும் சுயமரியாதை, இவருக்கும் தேவனுடைய வேலையிலே சாதிக்க வேண்டும், தேவனுக்காக சாதிக்க வேண்டும். ஒரு போருக்கு செல்லுகிறேன் நான், என்னுடைய மக்களுக்காக போருக்கு செல்லும்போது திரும்ப உயிரோடு திரும்ப வர வேண்டும், நான் வெற்றி பெற்று வர வேண்டும். அப்படி வந்தால், படிங்கம்மா. அம்மோன் புத்திரரை என் கையிலே நீர் ஒப்பு கொடுத்தால், அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வந்து என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். இப்படியாக பொருத்தனை பண்ணி கொண்டார். பாருங்க, இவர்களுடைய பொருத்தனைகளிலே ஏதாவது வெறும் சுயநலம் இல்லை, அதில் பொது நலம் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளின் நலன் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது, தேவனுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுக்கு விருப்பமான விஷயங்கள் இருக்கிறது. தேவனும் சொல்லுகிறார், பொருத்தனைகள் செய்து கொள், நீ காப்பாற்றப்படுவாய். யோபு கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களுடைய நண்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யோபை பொருத்தனை செய்து கொள், தேவனிடத்தில் கேள், பொருத்தனை செய்து கேட்டால் தேவன் தருவார், செய்வார், கண்டிப்பாக செய்வார். அதில் எதை கேட்கிறாய் நீ? நியாயமானதை கேட்கிறாய் நீ. ஏனென்றால் யோபு பட்ட அவமானமாகட்டும், அவர் பட்ட அப்பொழுது அன்றைக்கு இருந்த நிலைமை, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, சொத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக ஒரு பயங்கரமான பருக்களால் நிறைந்து அமர்ந்திருக்கின்ற அந்த யோபுவுக்கு நண்பர்கள்
ஆறுதல் சொல்லாமல், நீ ஏதோ ஒன்று தப்பை செஞ்சுட்ட, ஓகே, இனியாவது தேவனிடத்தில் பொருத்தனை செய்து கொள்ள, அவர்களுடைய ஆங்கிளில் சொல்கிறாங்க. யோபு புத்தகம் 22ஆம் அதிகாரம், யோபு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீர் அவரை நோக்கி, யோபுவே, நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, செவி கொடுப்பார் கண்டிப்பாக. எப்பொழுது நீ பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினால், படிங்கம்மா, அப்பொழுது நீர், அப்பொழுது உன்னுடைய பொருத்தனைகளை நீ செலுத்தலாம். பொருத்தனையோடு, நான் பொருத்தனை செய்து கொண்டு நீ ஜெபித்தால் உன்னை காப்பாற்றுவார். இந்த நிலையிலிருந்து உன்னை தேவன் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. பொருத்தனைகளிலே அத்தனை பலம். தேவனுக்கென்று பொருத்தனை செய்து கொண்டு, அந்த பொருத்தனையிலே உன்னுடைய சுயநலம் மட்டும் இருக்கக்கூடாது. இப்பொழுது பார்த்து இவர்கள் அனைவரும் கூட, ஒரு அன்னாள், அதற்கு முன்பு யாக்கோபு பொருத்தனை செய்து கொண்டார். மிகப்பெரிய ஒரு இஸ்ரவேல் என்கிற ஜாதிக்கே தலைவனாக நின்றார், மிகப்பெரிய தலைவராக யாக்கோபு. அதற்கடுத்து யாரை பார்த்தோம்? யெப்தாவை பார்த்தோம். தேவனுக்காக இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பொருத்தனை, தேவனுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனுடைய வேலை நிமித்தமாக பொருத்தனை செய்து கொண்டார். அதே போல அவர் வெற்றியோடு திரும்பி வந்தார். யாக்கோபும் உயிரோடு திரும்பி வந்தார். அதற்கடுத்து பார்க்கும்போது யாரு? யோபுக்கு அட்வைஸ் சொல்றாங்க. இன்னும் யார் இருக்காங்க? இது மாதிரி இவன் தாவீது கூட இருக்கிறாரு. நான் உயிரோடு இந்த இடத்திற்கு வந்தால் உமக்கு இப்படியாக பொருத்தனை செய்து கொண்டு, தாவீதும் கூட தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றினால், ஐயா இதோ இதை செய்வேன் என்று தாவீதும் கூட பொருத்தனை செய்து கொண்டார், உயிருக்காக பயந்து. இவர்கள் அனைவரும் பொருத்தனை செய்து கொண்ட இவர்கள் அனைவரும், யாக்கோபாக ஆகட்டும், அன்னாள் ஆகட்டும், அன்னாள் பொருத்தனையினால் பிறந்தவரே சாமுவேல் கிங் மேக்கர், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிற்கு அத்தனை உயர்ந்த ஒரு மகா தீர்க்கதரிசி. அவர் அத்தனை உயர்ந்தவராக இருந்தார். யெப்தா ஒரு வீரன். அடுத்து இன்னொரு பொருத்தனை செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்ற ஒருவர் இருக்கிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் மகனே, நான் பெற்றெடுத்த என் கர்ப்பத்திலிருந்து தோன்றினவனே, என் பொருத்தனைகளின் புத்தனே. எப்படி பிறந்தாராம் சாலமோன்? பொருத்தனைகளால் பிறந்தவர். அவருடைய தாயாகிய பத்ஷேபாள் முதலில் பிறந்த குமாரன் இறந்துவிட்டார். வேதனைக்குள்ளாக இருக்கும்போது பொருத்தனைகளை செய்து கொண்டதினால் பிறந்தவரே சாலமோன் என்கின்ற மகா ஞானி. என்ன பொருத்தனை செய்து கொண்டாலோ தெரியவில்லை. அன்னாள் செய்து கொண்ட பொருத்தனை நமக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவராக மாறினார் அன்னாளின் பொருத்தனையினால். யெப்தா ஒரு ராஜ்யத்தை ஜெயித்தார். யாக்கோபு மிகப்பெரிய தலைவனானார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இங்கே பத்ஷேபாள் ஒரு மகா ஞானியை பெற்றெடுத்தார். என்ன பொருத்தனை செய்து கொண்டாலும் தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களிலே அப்படியாக ஆட்சி செய்ததில்லை. அத்தனை மகா ஞானி, பொருத்தனைகளின் மகனே. தேவன் எப்பொழுதுமே யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதில்லை. தேவைப்பட்டால் தருவார். நாம் கேட்டாலும் தருவார், கேட்காவிட்டாலும் தருவார். பக்தர்களிலே சிலர் தங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத போது வாயை திறந்து கேட்டார்கள். ஈசாக்கு 40 வயதிலே கல்யாணமாகி 20 ஆண்டுகளாக பிள்ளைகள் இல்லை. அப்பொழுது வாயை திறந்து ஜெபித்தார். அப்பொழுது தேவன் அவருடைய மனைவியின் கர்ப்பத்தை திறந்தார் என்று இருக்கும். பொருத்தனைகள் எதுவும் இல்லை, அங்கே எழுதப்படவில்லை. கேட்டதும் தருவார். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக என்று சொல்லும்போது பொருத்தனைகளை செய்து கொள்ளுகிறார்கள் பக்தர்கள். அப்பொழுது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தோன்றுகிறார்கள்.
பொருத்தனைகளுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படிப்பட்டது. அந்த பொருத்தனைகளை செய்து கொண்டு யோசிக்கக்கூடாது. அதையும் பார்த்துலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்க கூடாது. ஐயோ, கடவுளுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, தருவாரு. ஐயோ, வாக்கு கொடுத்துட்டேனே. யோசிக்க கூடு. யோசிப்பது அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக மாறும். உன்னுடைய உயிரை காப்பாற்ற ஐயா, என்னுடைய உயிரை காப்பாற்ற ஐயா, இதோ இதை உமக்காக செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து உயிரை காப்பாற்றிய பிறகு யோசித்தால் அது உனக்கே ஆபத்தாக முடியும். கேளுங்கள். ஆபிரகாம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீதி சாலமோனின் அம்மா, என் கர்ப்பத்தின் குமாரனே, என்னுடைய கர்ப்பத்தில் தோன்றினவன், வாடகை தாயின் கர்ப்பத்தில் அல்ல. சாராள் அவசரப்பட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம். உன்னுடைய கர்ப்பத்தில் தேவன் தருவார் இல்லையா? ஒருவேளை கேட்டாலும் அவங்க கேட்டாங்களே இல்லைன்னு தெரில, தருவாருன்னு சொல்லிட்டாரு. பொறுமையாக இல்லாமல் இன்னொருத்தையை கொண்டு வந்து இவங்களுக்கு பெற்றெடுக்கக்கூடிய மகன் என்னுடைய மகன்னா எப்படி? அது யாரோ பெற்றெடுத்தது என்னுடைய மகனை எப்படி மாற முடியும்? இப்படிப்பட்ட தவறான முடிவுகள், அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதல்ல. எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் நேரடியாக கேட்க வேண்டும். அவர் மிகவும் தேவையா? சரி, பரவாயில்ல, தேவன் தந்தால் செய்யட்டும், தேவன் காப்பாற்றினால் காப்பாற்றட்டும், பரவாயில்ல என்று இருந்தால் அது வேற. இல்லை, கண்டிப்பாக நான் இருக்க வேண்டும், கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும், கண்டிப்பாக எனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று இருக்கும்போது பொருத்தனைகளை செய். அந்த பொருத்தனைகள் தேவனுக்கு பயன்படக்கூடிய, தேவனுடைய பார்வையிலே சிறந்த பொருத்தனையாக இருக்க வேண்டும். ஏதோ 10ல் 1 இருக்கக்கூடாது, சிறந்த பொருத்தனையாக. அப்படிப்பட்ட பொருத்தனைகள் பாருங்க, யோனாவின் காலத்தில் கூட ஒரு சிலர் சாதாரணமாக மக்கள் செய்கின்ற பொருத்தனைகள் பாருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோனா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு யார் அந்த மனுஷர்? அந்த பயங்கரமான ஷிப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உயிருக்கு பயந்து, பயங்கரமான காற்று, நமக்கு இங்கே வெளியில் இருக்கிறது போது ரொம்ப அது ஒன்றும் தெரியாது. நடுக்கடலில் அந்த கடல் கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக கொந்தளிக்கும் போது இருக்கும் பாருங்க, அந்த காட்சி பயங்கரமானது. அப்பொழுது அந்த மனிதர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி படிங்கம்மா பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணி கொண்டார்களாம். ஐயா, எங்களை காப்பாத்துங்க, ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துனா இதோ இதெல்லாம் உங்களுக்கு தரேன். ஏசாயா புத்தகம் கடைசி அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிள்ளைகளை பெற பண்ணுகிறவன் நான், பெற செய்யாமல் இருக்கக்கூடியவன் அல்ல நான். பிள்ளைகளை பெறாமல் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கக்கூடியவன் நான், வெற்றிகளை கொடுக்கக்கூடியவன் நான், உயிரை காப்பாற்றக்கூடியவன் நான், உன்னை பாதுகாக்க வைக்கக்கூடியவன் நான், அழிக்கக்கூடியவன் அல்ல. பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ இருப்பதில்லை. பெறச் செய்யாமல் தேவன் வைப்பதில்லை. ஒரு காலம் இருக்கும். அடுத்தமா, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனா? தடுக்கக்கூடியவன் அல்ல நான். பிள்ளைகளை கொடுக்கக்கூடியவன், உயிரை கொடுக்கக்கூடியவன், உன்னுடைய சுய மரியாதைக்காக யோசிக்கக்கூடியவன் நான், உன்னுடைய வெற்றிகளை பார்க்கக்கூடியவன் நான், நீ பேசுகிறதை கேட்கக்கூடியவன் நான். எல்லாம் எனக்கானவைகளை எனக்காக வாழும்போது, அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்ட, ஐயா எனக்கு கண்டிப்பாக இது வேண்டுமே. சிம்சோனுக்கு பெலிஸ்தர்களின் மீது பயங்கரமான கோபம். ஐயா எனக்கு ஒரு முறை சான்ஸ் தாங்க.
இப்படிப்பட்ட பயங்கரமான போராட்டத்துடன் கூடிய இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற காலங்களிலே ஒரு சில இடர்பாடுகளின் மத்தியிலே நாம் நேரடியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பொருத்தனைகளை செய்து கொண்ட ஐயா, பொருத்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த பொருத்தனைகள். அன்னைக்கு ஆடு மாடு ரூல்ஸ் இருந்தது இதெல்லாம். அதுக்கடுத்து பக்தர்களை பார்க்கும்போது இத்தனை பேரை நாம் பார்த்தோம். தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பங்கள், அந்த வருத்தங்கள், அந்த கஷ்ட காலத்திலே தேவனை நோக்கி ஐயா எனக்கு இந்த வெற்றியை தாருங்க, எனக்கு இது தாருங்க, இதோ இது என்னுடைய பொருத்தனை என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, பொருத்தனை செய்து கொண்ட அனைவருக்கும் தேவன் கொடுத்தார். அந்த நாம் செய்யக்கூடிய வேலை என்பது தேவனுக்கானதான இருக்க வேண்டும். அது யாராக உங்களுக்கு தெரியும், ஒரு மெசேஜில் கேட்டிருப்பீங்க, கொலைகாரனும் கூட சிறைச்சாலையில் இருந்து அவன் எதுவும் பொருத்தனை எதுவும் செய்தானோ இல்லையான்னு தெரியவில்லை. ஆனால் கடைசி தூக்கு தண்டனை செல்லுவதற்கு முன்பு கூட அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோசித்து ஒரு பைபிளை கேட்ட அவன் மட்டும் அந்த தூக்கு தண்டனையிலிருந்து தப்பித்தான். இப்படியாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தேவன் ஏமாற்றக்கூடியவர் அல்ல, தராமல் தடுக்கக்கூடியவர் அல்ல. இன்னும் நமக்கு மிகவும் அவசியம் என்றால் பொருத்தனைகளின் மூலமாக தேவனை கேட்டு அந்த பொருத்தனைகள் சிறந்ததாக, தலை சிறந்ததாக இருக்க வேண்டும். உலகத்திலே எந்த ஒருவரும் செய்ய முடியாத சாதிக்கக்கூடிய பொருத்தனையாக இருக்க வேண்டும். மற்றவங்க பொருத்தனை பண்ணிப்பாங்க. கடவுளுக்கு கடவுளே எனக்கு எதாவது பண்ணிங்கன்னா இதோ உங்களுக்கு என் தலைமுடியை தர, அந்த முடி வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு? கடவுளே எனக்கு இதை பண்ணிங்கன்னா நான் நடந்த வரேன், நீ நடந்து வந்தா என்ன, நான் ஓடி வந்தேன் என்ன, பஸ்ஸில் வந்தேன் எனக்கு என்ன? உன்னுடைய பொருத்தனைகளினால், உன்னுடைய பொருத்தனையின் காணிக்கையினால், உன்னுடைய பேச்சினாலே, நீ தருகின்ற அந்த பொருத்தனையினாலே தேவனுக்கு என்ன லாபம்? தேவனுக்கு எதை? ஒரு சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக உருவெடுத்தார். ஒரு சாலமோன் மிகப்பெரிய ஞானியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடியவராக இருந்தார். இப்படியாக பொருத்தனை செய்து கொண்டவர்கள், அந்த பொருத்தனையின் பலன் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. உண்மையிலேயே தேவனுக்கு கொடுக்கும்போது, தேவனுக்காக செய்யும்போது அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நம்முடைய உயிருக்கோ, நம்முடைய சுயமரியாதைக்கோ, நம்முடைய பாதுகாப்பிற்கோ, நம்முடைய வேதனைகளுக்கோ ஏதாவது இடர்பாடுகள் இதெல்லாம் எனக்கு சிக்கலாக இருக்கும்போது என்று சொல்லும்போது தேவனுடைய வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பொருத்தனைகளை செய்து கொண்ட ஐயா, பொருத்தனைகள் என்றால் திரும்ப சொல்கிறேன், உன்னுடைய சுயநலம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. உன்னுடைய ஆசைகள், நாம் வந்ததே தேவனுக்காக, நாம் வாழுவதே தேவனுக்காக. அந்த தேவனுக்காக வாழ்கின்ற போராட்ட வாழ்க்கையிலே வருகின்ற இடர்பாடுகள், வருகின்ற வேதனைகள், வருகின்ற அந்த பயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து செல்லும்போது வருகின்ற அவைகளை எதிர்நோக்கி செல்லும்போது அங்கே ஏதாவது உங்களுக்கு நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அப்பொழுது தேவனை நோக்கி பொருத்தனை செய்து கொண்டு இதை எப்படியாவது தாண்டி செல்ல வேண்டும் நான் என்று பொருத்தனைகளை செய்து கொண்டு முன்னோக்கி சென்றால் அதை கண்டிப்பாக தேவன் தருவார். ஆகவே வாழ்க்கையிலே உயிருக்கோ, உங்களுடைய மானத்திற்கோ, உங்களுடைய மரியாதைக்கோ ஏதாவது வரும்போது கண்டிப்பாக பொருத்தனைகளை செய்து கொண்டுங்கள் தேவனை நோக்கி. தேவனே, நான் இதை செய்வேன், என்னை இதிலிருந்து என்னை தாண்ட வையுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி உங்களுக்கு காட்டுவார். அந்த பொருத்தனையை செய்து கொண்ட பிறகு திரும்பவும் அதை நீங்கள் நிறைவேற்றணும். இல்லைன்னா வேறு மாதிரி நடக்கும் அது. சரிங்களா? ஓகே.